ஸோ இது வந்து ஒரு இன்ட்ராக்டிவ் செஷன் தான். நீங்கள் வந்து ஏதோ கிளாஸஸ் அட்டன் பண்ணுற மாதிரியெல்லாம் அலர்ட்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ ஜஸ்ட்டு நம்ம வந்து வி ஆர் ஷேரிங் சம் இன்ஃபர்மேஷன்ஸ். ஸோ அப்படி பார்த்திங்கன்னா ஹெல்த் அண்ட் ஹைஜீன் அப்படின்னு எடுத்துட்டோம்னாக்கா, ஹெல்த் அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்க்குறோம். ஹெல்த்தில் என்னென்ன விஷயத்த நீங்கள் கவனிக்கணும்? ஹெல்த் அப்படின்னாக்கா என்னென்ன விஷயத்த நம்ம வந்து வி ஹாவ் டு டேக் கேர். ஃபர்ஸ்ட் திங் ஃபுட்டு, அப்புறம் ஸ்லீப், எக்ஸசைஸு, இன்னொன்று வாட்டர். ஸோ இது 4 விஷயந்தான் நம்ம வந்து முக்கியமாக கவனிக்கணும். ஸோ இது எல்லாமே நமக்கு வந்து யூ ஆல்சோ ஹாவ் சம் ஐடியாஸ் இல்லையா? அதை பற்றின ஐடியாஸ் இருக்கும் உங்களுக்குமே. பட் அதை வந்து நாங்கள் ஜஸ்ட் ஒரு ப்ரஷ்அப் தான் பண்ண போகிறோம். ஸோ அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுறீங்களா இல்லையான்றதையும் நீங்கள் உங்களை நீங்களே அனலைஸ் பண்ணிக்கோங்க. செல்ஃப் அனலைசிங் வந்து நீங்கள் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம அதை ஃபாலோ பண்ணுறோமா, ஏன் பண்ணுறதில்ல அப்படின்ற விஷயங்கள்லாம் நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து ஃபுட் அப்படின்னு எடுத்துட்டிங்கனாலே நமக்கு எல்லாருக்குமே தெரியும் வி ஹாவ் டு டேக் பேலன்ஸ் டயட்னு சொல்லிட்டு. ஸோ பேலன்ஸ் டயட் பற்றி உங்களுக்கும் ஐடியாஸ் இருக்கும். பட் நம்ம எல்லாம் எடுக்கிறது பேலன்ஸ் டயட்டுன்னு நீங்கள் நம்புகிறீங்களா? நீங்கள் எடுத்துகிட்ருக்குறது ஏன் எடுக்கிறது இல்லை? ஏன் நம்ம எடுக்கிறது இல்லை? ஸோ அதை பற்றி அவேர்னஸ் இருக்குது, இருந்தாலும் நம்ம எடுக்கிறது. ஸோ இன்னும் ஸ்டில் அதை பற்றின இன்னும் டீட்டெயில்டாக நீங்கள் வந்து அதை பற்றின தெரிஞ்சுக்கிட்டிங்கனாக்கா, இன்னும் அதை ஒரு அவேர்னஸ் இருந்ததுன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் மோட்டிவேட்டடாக அதை நோக்கி நம்ம செய்யலாம். ஏன்னா நமக்கு ஆல்ரெடி தெரியும், இருந்தாலும் நம்ம இதை எடுக்கிறது இல்லை. மேபி அதுக்கு ரீசன்ஸ் வந்து என்ன வேணால் சொல்லலாம். நம்ம சோம்பேத்தனமாக இருக்குது, அதை போய் அதை கவனிக்கிறதா அப்படின்னு இருக்குது. இது என்ன நம்ம தான் வயிறு ஃபில் ஆகிடுதில்ல, அப்புறம் எதுக்கு அதை பற்றிலாம் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படின்ற விஷயங்கள்லாம் இருக்குது இல்லையா? ஸோ எது வேணால் காரணமாக இருக்கலாம். பட் நம்ம அதை எடுக்கிறது இல்லை அப்படின்றது தான் ரியலிஸ்டிக். ஸோ அப்போ அதோட இம்பார்ட்டன்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிட்டிங்கனாக்கா மேபி இன்னும் கொஞ்சம் நமக்கு வந்து ஒரு மோட்டிவேட்டடாக அதை நோக்கி நம்ம ஒர்க் அவுட் பண்ணுவோம் அப்படின்றதுக்கு தான். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் டயட் அப்படின்னும் போது வி நீட் நம்மளுடைய ஜென்ரலாகவே நமக்கு வி நீட் மேக்ரோ நியூட்ரியன்ஸ் அண்ட் மைக்ரோ நியூட்ரியன்ஸ் நமக்கு தேவைப்படுது நம்மளுடைய பாடிக்கு. ஸோ அதில் பார்த்திங்கன்னா மேக்ரோ நியூட்ரியன்ஸ்னு எடுத்துட்டிங்கன்னா அதில் முக்கியமானது வந்து கார்போஹைட்ரேட் எது இதில் இருக்குது? ரைஸில். நம்மளுடைய ஸ்டேப்பிள் ஃபுட் வந்து ரைஸ். இதே நார்த் இந்தியன்ஸாக இருந்தால் வீட்டு. ஸோ அது மாதிரி அங்கே நம்ம என்ன விளையுதோ அதுதான் அது மேஜர் இது வந்து ரைஸ் அப்படின்னும் போது நம்ம ரைஸ் எடுத்துக்கணும். ஸோ ஜென்ரலாக வந்து நமக்குள்ளே என்ன ஒரு மித்து இருக்குது, கார்ப் சாப்பிட்டா உடம்பு போடும், வெயிட் போடும், சுகர் வந்துடும், அதனால் நம்ம கார்பை குறைச்சிக்கணும். அது இப்போ நிறைய டயட் மெத்தட்ஸ்லாம் நம்ம ஃபாலோ பண்ணுறதுனால நமக்குள்ளே என்ன ஒரு தாட், நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா கார்பே சுத்தமாக அவாய்ட் பண்ணிடுவாங்க. வெறும் ப்ரோட்டீன் டயட், வெறும் ஃபேட் டயட்டு, வெறும் வாட்டர் டயட் கூட எடுக்கிறாங்க. இப்போ கூட 2-3 நாள் முன்னாடி ஏதோ ஒரு வாட்டர் டயட் எடுத்து இறந்துட்டாங்கன்னு கூட பார்த்துருப்பீங்க, நீங்கள் நியூஸில் பார்த்துருப்பீங்க. ஸோ ஆக்சுவலி அந்த மாதிரி எல்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ரெனியூஸாக பண்ணுறது சில விஷயங்களை. ஸோ அப்போ வந்து நம்ம பாடிக்கு வந்து எல்லா நியூட்ரியன்ஸும் தேவைப்படுது. இது அவாய்ட் பண்ணுறது, இது பண்ணுறதுன்றதெல்லாம் கிடையாது. அப்படி பார்க்க போனால் கார்போஹைட்ரேட்ஸ் அப்படின்றது இட் இஸ் அ மெயின் எனர்ஜி சோர்ஸ் ஆஃப் அவர் பாடி. நமக்கு வந்து எல்லா ப்ரோட்டீனும் ஃபேட்டும் எல்லாமே வந்து எனர்ஜி கொடுக்குது. இருந்தாலும் கார்போஹைட்ரேட் வந்து முக்கியமான எனர்ஜி சோர்ஸ். ஏன் அப்படின்னா இட் கிவ்ஸ் இமீடியட் எனர்ஜி. இப்போ வந்து ப்ரோட்டீன்லாம் உங்களுக்கு வந்து கொஞ்சம் லேட் ஆகும் எனர்ஜி கொடுக்கறதுக்கு. பட் கார்போஹைட்ரேட் சாப்பிட்டிங்கன்னா உடனடியாக எனர்ஜி கிடைக்கும். உங்களுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கான எனர்ஜி வந்து உடனடியாக கிடைக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து ஒரு ரொம்ப ஹாஸ்பிட்டலைஸ் ஆகுறீங்கன்னு வச்சுக்கோங்க. உடனே அவங்க என்ன ஃபஸ்ட்டு கொடுக்குறாங்க? ட்ரிப்பு தான், குளுக்கோஸ் தான் கொடுக்குறாங்க இல்லையா? ரொம்ப டயர்டாக இருக்காங்கனால ஒரு குளுக்கோஸ் ஏற்றுங்கன்னு சொல்கிறாங்க. ஏன்? உடனடியாக உங்களுக்கு வந்து அந்த எனர்ஜி கிடைக்கிறதுக்கு. இப்போ சப்போஸ் ஒரு லூஸ் மோஷனோ இல்லை ஃபீவரோ இல்லை ஏதோ சம் ஹெல்த் இஷ்யூஸ்னால ஒரு 10 to 15 days வந்து ரொம்ப பெட் ரிட்டனாக இருக்கீங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்க? டெய்லி நீங்கள் வந்து இளநீ எடுத்துக்கோங்கன்னுவாங்க. ஏன்? இளநீ வந்து இட் இஸ் அ ரிச் சோர்ஸ் ஆஃப் கார்பு வந்து அதாவது உங்களுக்கு வந்து உடனடியாக எனர்ஜி கொடுக்குறது இல்லையா? அதனால் நம்ம வந்து கார்புன்றது வந்து இம்மீடியட் எனர்ஜி சோர்ஸ். உடனடியாக நமக்கு வந்து பாடியில் வந்து எனர்ஜியை கொடுக்குறது. சாப்பிட்ட உடனே வந்து அது வந்து டைஜஸ்ட் ஆகி உடனே எனர்ஜியை வந்து எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகிடுது. சரி, அப்போ வந்து எனக்கு வந்து வெயிட் போடுன்னு பயம் இருக்குது, நான் வந்து அந்த அளவுக்கு ஒர்க் பண்ணுறதில்ல, அதனால் நான் எப்படி நம்ம கார்பு எடுக்கிறது அப்படின்னு யோசிச்சிங்கன்னா அதிலே வந்து காம்ப்ளெக்ஸ் கார்பை நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து நம்ம சாப்பிட்ற ரைஸ்ன்றது வந்து பாலிஷ்டு ரைஸ். எல்லாம் அந்த தோலெல்லாம் எடுத்துடுறாங்க. அந்த மாதிரி எடுத்து சாப்பிட்றதுனால அது வந்து பாலிஷ்டாக சாப்பிட்றதுனால அதில் வந்து ஃபைபர் கண்டென்ட் ரொம்ப குறைவாக இருக்குது. அதனால் என்னென்னா சீக்கிரமாக ஜீரணம் ஆகிடுது, உங்களுக்கு சீக்கிரமாக பசி எடுத்துருது. இப்போ 4 இட்லி சாப்பிட்டாலும் 11 மணிக்கு திரும்பி பசி எடுத்துரும்.
அப்போ நீங்கள் இன்னும் கொஞ்சம் சாப்பிட ஆரம்பிக்கிறீங்க. ஸோ அதனால தான் வெயிட் போடுதே ஒழிய கார்ப் சாப்பிட்றதுனால வெயிட் போடல. சீக்கிரமாக எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகிடுது. அப்போ வந்துட்டு என்ன ஆகுது, நம்ம அதனால் என்ன பண்ணலாம்னா இதுக்கு பதிலாக காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட் போகலாம். காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்ன்றது என்னன்னாக்கா இந்த சிறுதானியங்கள் அந்த மாதிரி இருக்கிறது, கம்பு, ராகி, அப்புறம் சாமை, இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா. ஸோ இதே சேம் இட்லியை வந்து அதில் செஞ்சு சாப்பிட்லாம். நம்ம வந்து இல்லை வந்து இந்த பட்டை தீட்டாத அரிசின்னு சொல்லுவாங்க, இந்த சிவப்பரிசி, அந்த மாதிரியான வேறு விதமான இதெல்லாம் கூட இதுமா வேறு விதமான அரிசிகள் அந்த மாதிரி இதை கூட நீங்கள் வந்து சாப்பிடும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். அதே அப்படியே இருந்தாலும் நீங்கள் அந்த கார்பையே கூட எடுத்துக்கிட்டாலும், இப்போ இட்லி எடுக்கிறோமா, நம்ம இட்லி எடுத்து சட்னி கொஞ்சோண்டு தொட்டு சாப்பிடுவோம், இல்லை சாம்பாரை கொஞ்சமாக தொட்டு சாப்பிடுவோம், காய்கறி சேர்த்துக்க மாட்டோம். அதில் இட்லியோடு நம்ம என்ன பண்ணுவோம், காய்கறி சேர்த்துக்க மாட்டோம். ஸோ அந்த ஃபைபர் கண்டென்ட் அட்லீஸ்ட் சாம்பார்லேருந்து எடுத்துக்கணும். சாம்பாரில் நிறைய காய் போட்டு ஃபைபர் கண்டென்ட் எடுத்துக்கிட்டால் உங்களுக்கு சீக்கிரம் இதாகாது, கொஞ்சம் நேரம் ஸ்டேபிளாக இருக்கும், சீக்கிரம் ஜீரணம் இதாகாது, உங்களுக்கு உடனே எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகி நம்ம வயிறு வந்து காலி ஆகாது. ஸோ நம்ம அந்த மாதிரி சாப்பிட்றதில்ல. அதுதான் 3 வேளையும் நம்ம ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிறோமா, கிடையாது. 3 வேளையும் வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கிறோமா, இல்லை. அப்போ எப்படி ஃபைபர் கண்டென்ட் அதில் ஆட் ஆகும்? இப்போ ஃபைபர் கண்டென்ட் இல்லாதனால சீக்கிரமாக ஜீரணம் ஆகிட்டு சீக்கிரமாக உங்களுக்கு பசி எடுத்துருது. ஸோ தட்ஸ் வை நமக்கு வந்து வெயிட் போடுதே ஒழிய உங்களுக்கு வந்து வெறும் கார்ப் எடுக்கிறனாலன்னு இல்லை. ஸோ அதனால் கார்ப் வந்து இம்பார்ட்டன்ட் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி கண்டிப்பாக நம்ம எடுக்கணும். இப்போ கார்ப் நம்ம எடுக்கலை அப்படின்னா என்ன ஆகும்? கார்பே இல்லாமல் உணவு எடுக்கிறோம் அப்படின்னா என்ன இருக்கும், எப்படி இருப்பீங்க நீங்கள்? டயர்டாக ஃபீல் பண்ணுவீங்க. யூ ஃபீல் டயர்ட், சீக்கிரமாக சோர்வடைஞ்சிருவீங்க, தூக்கம் வரும். ஏன்னா பாடிக்கு வந்து மூளைக்கு வந்து ரத்தம் போகிறது வந்து ஃப்ளோ வந்து கொஞ்சம் குறைவாகும். அப்போ வந்து உங்களுக்கு வந்து அந்த இம்மீடியட் சோர்ஸ் கிடைக்காது, ரொம்ப சோர்வாக இருக்கும், தூக்கம் வர்ற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு எனர்ஜி கிவிங் இதை வந்து கண்டிப்பாக கார்ப் தேவைப்படுதுன்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா ப்ரோட்டீன் இதில் நிறையா இருக்குது. சோயாபீன்ஸு, எக்கு, நான் வெஜிடேரியன் எல்லாத்துலேயுமே ப்ரோட்டீன் இருக்குது. எக்கு நான்வெஜ் எல்லாத்துலேயுமே இருக்குது. அதே வெஜிடேரியன்னாக்கா பருப்பு வகைகள் எல்லாத்துலேயுமே, கொட்டை வகைகள், பருப்பு வகைகள் எல்லாத்துலேயுமே ப்ரோட்டீன்ஸ் இருக்குது. ஸோ ப்ரோட்டீன்ஸும் நமக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னாக்கா நமக்கு வந்து ஜென்ரலாக நீங்கள் படிச்சிருப்பீங்க, மசில்ஸ் ஃபார்மேஷன்ஸ்க்கு ப்ரோட்டீன்ஸ் தேவைப்படுதுன்னு படிச்சிருப்பீங்க. அப்போ மசில் அப்படின்னோன்னா நமக்கு என்னத்துக்கு மசில்ஸ் தேவைப்படுது? நம்ம உடனே பாடி பில்டிங் செஞ்சு எக்ஸசைஸ் பண்ணுறவங்க தான் மசில்ஸ்ன்னே கிடையாது. நம்ம ஜென்ரலாகவே நம்ம மூமெண்ட்டுக்கு எல்லாத்துக்குமே தேவைப்படுது மசில்ஸ். இப்போ சப்போஸ் இந்த இடத்துல கையில் வந்து இப்படி ஒரு பொருளை எடுக்கணும்னா இது மசில் தான். இந்த மசில் வந்து நல்லா இருந்தால் தான் இந்த ஒரு பொருளை நீங்கள் தூக்க முடியும். இப்போ இந்த மசில் நல்லா இருந்தால் தான், இந்த மசில் நல்லா இருந்தால் தான் இந்த கை ஹேண்டு ஈஸியாக, இல்லைன்னா கை வலிக்கும் உங்களுக்கு. கையோட மசில் வீக்காக இருந்து, இந்த மசில் வீக்காக இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பொருளை தூக்குறது கஷ்டமாக இருக்கும். இப்போ கால் மசில் வீக்காக இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு நடக்கிறது கஷ்டமாக இருக்கும், வலிக்கும் இல்லையா, கால் மசில் வீக்காக. அப்போ அந்த மசில்ஸ் வந்து அதே மாதிரி ஹார்ட் மசில்ஸ் வந்து எல்லாமே பாடி ஃபுல்லாக மசில்ஸ் தான் இருக்குது. ஸோ அந்த மசில் ஃபார்மேஷனுக்கு ப்ரோட்டீன்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால் கண்டிப்பாக வந்து ப்ரோட்டீன்ஸ் நம்ம எடுத்துக்கணும் அப்படின்றது தான். ஸோ அந்த ப்ரோட்டீன்ஸ் வேறு என்னத்துக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு யோசிச்சு பார்த்திங்கன்னா, நம்மளுடைய பாடி ஃபுல்லாகவே இட் இஸ் கண்ட்ரோல்டு பை வேரியஸ் ஹார்மோன்ஸ். ஸோ அது உங்களுக்கு தெரியும் இல்லையா, நம்ம உங்களுடைய வளர்ச்சியிலேருந்து, க்ரோத்துலேருந்து, உங்களுடைய மெட்டபாலிசத்துலேருந்து எல்லாமே வந்து ஏதோ ஒரு ஹார்மோன் வந்து கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கு. இப்போ நம்ம வந்து பீரியட் சைக்கிளே இருக்குனாக்கா அதுக்கு 2 ஹார்மோன் தேவைப்படுது. நம்ம ஒரு கோவப்படுறோன்னா அதுக்கு ஒரு ஹார்மோன் தேவைப்படுது. ஒரு சுகரை வந்து கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னாக்கா, பாடிக்குள்ளே கன்வெர்ட் பண்ணால் அதுக்கு ஒரு ஹார்மோன் தேவைப்படுது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஆக்டிவிட்டீஸ்க்கும் நமக்கு வந்து ஹார்மோன் வந்து ஒர்க் பண்ணிகிட்டே இருக்குது. அந்த ஹார்மோனோட ப்ரொடக்ஷனில் நம்ம பாடியில் தானே அதுவுமே உருவாகுது, அதோடைய ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ப்ரோட்டீன்ஸ் வந்து கண்டிப்பாக தேவைப்படுது. ஸோ ப்ரோட்டீன்ஸ் வந்து இட் பிளேஸ் ஏ வைட்டல் ரோல் இன் த ப்ரொடக்ஷன் ஆஃப் ஹார்மோன்ஸ். ஸோ அடுத்தது பார்த்திங்கனாக்கா, நம்ம வந்து ஒரு ஆக்டிவிட்டி செய்கிறோம், எனி ஆக்டிவிட்டி நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னாக்கா பிரெயின் தான் உங்களுக்கு வந்து இட் கிவ்ஸ் ஆர்டர்ஸ், நம்ம அதை எக்ஸிக்யூட் பண்ணுறோம் இல்லையா. ஸோ அந்த பிரெயினில் வந்து நிறைய, நம்ம மூளையில் நிறைய நர்வ் செல் இருக்குது. அதுதான் வந்து நமக்கு ஒரு ஆக்டிவிட்டியாக நமக்கு வந்து இட் கிவ்ஸ் ஆர்டர்ஸ், அதை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறோம் இல்லையா. ஸோ அதை வந்து நர்வ் செல்னு சொல்கிறோம், நியூரான் சொல்லுவோம். அதே அந்த நியூரான்ஸ் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்காக இதை சொல்கிறேன், இது இப்படி தான் இருக்குன்றது இல்லை, பட் ஒரு நமக்கு வந்து மில்லியன்ஸ் ஆஃப் நியூரான்ஸ் இருக்குது. ஸோ நியூரான்ஸ் வந்து எந்த வயசு வரலும் உங்களுக்கு வளருது? பாடியில் மூளையில் நியூரான்ஸ் வந்து எந்த வயசு வரலும் வளருதுன்னு நினைக்கிறீங்க? டில் டெத் இட் இஸ்
ப்ரொடியூசிங். புது புது நியூரான்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ப்ரொடியூஸ் ஆகிட்டே இருக்கும். ஒரு நீங்கள் டில் டெத் ஏதாவது ஒன்று கற்றுக்கிட்டு தானே இருக்கீங்க இல்லையா? புதுசாக எது ஒன்று கற்றுக்கிட்டாலும் ஒரு புது நியூரான் அங்கே உங்களுக்கு உருவாகிடும். ஸோ புது ஒரு நியூரான் வந்து அந்த ஆக்டிவிட்டியை செய்யும். அதுதான் ஸோ அதுதான் லாஜிக் அப்படின்னு வச்சு ஒரு இதாக வச்சுக்கிட்டிங்கன்னா, ஒரு ஐடியாக்காக தான் அது வந்து திஸ் இஸ் நாட் வாட் இஸ் ஆக்சுவலி ஹேப்பனிங். பட் அந்த மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு ஆக்டிவிட்டிக்கும் ஒரு நியூரான் வச்சுக்கிட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் கோவப்படுறீங்கன்னா அதுக்கு ஒரு நியூரான், நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்கன்னா அதுக்கு ஒரு நியூரான், நீங்கள் வந்து ஒரு பொருளை எடுத்து வைக்கிறீங்கன்னா அதுக்கு ஒரு நியூரான், நீங்கள் இப்போ ஒர்க் பண்ணுறீங்கன்னா அதுக்கு ஒரு நியூரான். அப்படி தான் நமக்கு வந்து இருக்குது. அப்போ நம்ம வந்து இந்த நியூரான்ஸ் வந்து நீங்கள் எப்பப்பெல்லாம் கற்றுக்குறீங்களோ புதுசாக ஒரு விஷயத்த, அப்போல்லாம் புது நியூரான்ஸ் உருவாகுது. அதே மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் செய்யவே இல்லை அப்படின்னாக்கா அந்த நியூரான் அப்படியே டெட் செல் ஆகிடும். இப்போ இது வந்து ஆக்சுவலி ஒரு காலத்தில் வந்து நம்ம வந்து என்ன சொல்லிட்டு இருந்தோம் அப்படின்னாக்கா, ஜெனட்டிக்கலாக சில குணங்கள் நம்மகிட்ட இருந்ததுனாக்கா, தாத்தாட்ட இருந்த மாதிரி குணம் நம்ம பொண்ணு பேத்திட்டு இருக்குது அப்படி இப்படின்னாக்கா அதை மாற்றவே முடியாதுன்னு சொல்லுவாங்க. பட் இப்போ அப்படி கிடையாது. பிகாஸ் நியூரான்ஸ் வந்து இட் இஸ் சேஞ்சபிள் அப்படின்றது வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது அதை வந்து மாற்ற முடியும் அப்படின்றது. அதை வந்து நியூரோ பிளாஸ்டிசிட்டின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு நியூரான் வேறு ஒரு நியூரானாக மாற முடியும் அப்படின்றாங்க. எப்படி அப்படின்னாக்கா பழக்கங்கள் தான். இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு ப்ரஷ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. சின்ன வயசில் ப்ரஷ் பண்ணீங்க, இப்போ யாரும் சொல்கிறாங்களா? நீங்களாவே எந்திரிச்சு அதை செய்கிறீங்க இல்லையா? ஸோ அதுதான் என்னது, அதுதான் பழக்கம். ஸோ அந்த நியூரான் வந்து பழகிடுது. ஸோ அந்த பர்டிகுலர் ஆக்டிவிட்டிக்கு அது பழகிடுது. அதே மாதிரி தான் பிஹேவியரும்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு விஷயத்தை நான் வந்து இப்படி தான் அப்படின்றத நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ரொம்ப கோவப்பட்டுட்ட டைப்புன்னு வச்சுக்கோங்க. அப்போ நீங்கள் வந்து உங்கள் பிரெயினில் வந்து கோவப்படுற நியூரானும் இருக்குது, காம்னஸுக்கான நியூரானும் இருக்குது. பட் நீங்கள் எதை நிறையா பயன்படுத்துகிறீங்க? கோவப்படுற நியூரானை பயன்படுத்துகிறீங்க. அதனால் அது ஆக்டிவாக இருக்குது. பட் நீங்கள் இல்லை முடிவு பண்ணிட்டீங்க இனிமேல் நான் வந்து அப்படி கோவப்படக்கூடாது அப்படின்னு. ஸோ யூ ஆர் கண்ட்ரோலிங் யுவர் செல்ஃப். நீங்களாக உங்களை கண்ட்ரோல் பண்ணி கோவப்படுற டைம்லலாம் இல்லை, இந்த இடத்துல நான் காம்னஸை தான் வெளிப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லி வென் யூ ஆர் ஆக்டிங் அந்த காம்னஸை பயன்படுத்த ஆரம்பிக்க புது நியூரான் தானாகவே உருவாகி ஸோ இந்த கோவப்படுற நியூரான் இன்ஆக்டிவ் ஆகிடும். ஸோ புது நியூரான் வந்து க்ரியேட் ஆகிடும். ஸோ திஸ் இஸ் வாட் இட் ஹேப்பனிங்னு வச்சுக்கோங்க. அது வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக அப்படி சொல்கிறோம் அதே. ஸோ அந்த மாதிரி தான் புது நியூரான்ஸ் உருவாகுது. இந்த புது நியூரான்ஸ் உருவாகிறதுக்கும் ப்ரோட்டீன்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தேவைப்படுது. ஸோ அதனால தான் நம்ம ப்ரோட்டீன்ஸை வந்து கண்டிப்பாக எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அடுத்தது வந்து ஃபேட்ஸ். ஃபேட் எங்கே இருக்குது, எதில் இருக்குது? கீ, ஆயில், ஆயில் ஃபுட்ஸ், ஆயில்ஸ் எல்லா ஆயில்ஸ்லேயும் இருக்குது. அப்புறம் நான் வெஜிடேரியன் எல்லாத்துலேயும் இருக்குது இல்லையா? அதில் எல்லாமே ஃபேட்ஸ் இருக்குது. ஸோ அப்போ வந்து ஃபேட் வந்து இம்பார்ட்டண்ட்டா? ஜென்ரலாக நம்ம வந்து என்ன சொன்னப்போம், ஃபேட் வந்து கொலஸ்ட்ராலு, அது வந்து ஹார்ட்டுக்கு கெட்டது, அது வேண்டாம் அப்படின்னு யோசிப்போம் இல்லையா? பட் அதுவுமே அது தேவைப்படுற அளவுக்கு நம்ம பயன்படுத்தி தான் ஆகணும். எவ்வளோ இப்போ வந்து எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பாடி டெம்பரேச்சரை ஈக்குலிபிரியமாக மெயின்டைன் பண்ணுறது வந்து ஃபேட்ஸ் தான். இப்போ நம்மளுடைய ஸ்கின்னுக்கு கீழே இருக்கிறது ஃபேட் லேயர் தான். ஸோ அது என்ன பண்ணுதுனாக்கா இட் அடாப்ட் பண்ண வைக்குது நம்மளையே. இப்போ வந்து ரொம்ப குளிர் கண்டிஷனாக இருக்கும்போது நம்ம பாடியை ஹீட் பண்ணி அந்த குளிரை வந்து குளிரை அடாப்ட் பண்ணிக்கிறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது. அதே மாதிரி ரொம்ப ஹீட்டாக இருந்ததுனாலும் நம்மளுக்கு வந்து ஒரு சில்னஸ் இருக்கும் பாருங்கள், ஸ்கின்னு தொட்டு பார்த்திங்கன்னா சில்லாக இருக்கும். அந்த ஹீட்டை வந்து அடாப்ட் பண்ணிக்கிற அளவுக்கு நம்மளை கொஞ்சம், அதாவது அதுக்காக ரொம்ப ஹீட்டு ரொம்ப இதுன்னு நம்ம பண்ண ஓரளவுக்கு ஹீட்டையும் இதையும் தாங்கிக்கிற அளவுக்கு நம்மளை வந்து இது பண்ண வைக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எல்லோரும் குளிரில் அப்படின்னு சொல்கிற இடத்துல ஒரு சிலர் வந்து ரொம்ப குளிருதுன்னுவாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து ஃபேட் கண்டென்ட் கொஞ்சம் குறைவாக இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி. ஸோ அதனால் நம்ம வந்து ஃபேட் வந்து இட் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டண்ட் அப்படின்றது தான், பாடிக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி மற்ற இம்பார்ட்டன்ட் செல்ஸ் எல்லாம் ஆக்டிவாக ஒர்க் பண்ணுறதுக்கு, ஹார்ட்டு இந்த மாதிரியான இம்பார்ட்டன்ட் செல்ஸ் எல்லாம் ஒர்க் பண்ணுறதுக்கும் ஃபேட்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தேவைப்படுது. இது எப்படி ப்ரோட்டீன்ஸ் வந்து ஹார்மோன் ப்ரொடக்ஷன்லேயும் நியூரான் ப்ரொடக்ஷன்லையும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, அதே சேம் வேலை ஃபேட்ஸும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அதனால் இதையும் நம்ம வந்து அவாய்ட் பண்ணக்கூடாது அப்படின்றதான். இப்போ உங்கள் ஏஜ்க்கெல்லாம் டெய்லி ஒரு ஸ்பூன் கீ எடுத்துக்கிட்டாலும் ஒன்றும் தப்பு கிடையாது. நம்ம வந்து ஆனால் என்ன நம்ம தப்பு பண்ணுறோம் அப்படின்னாக்கா கீயாக எடுத்துக்காமல் அதை வந்து ஸ்வீட்ஸாகவும் அதை மாதிரி எடுக்கும் போது என்ன ஆகிடுது, அப்போ வந்து அது வந்து ஃபேட் கண்டென்ட் வந்து நமக்கு வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகிடுது. அதனால் வந்து நம்ம வந்து எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்றதான். அப்போ நம்ம எவ்வளோ எடுத்துக்கிறது, இதெல்லாம் எடுத்துக்கணும்னு சொல்லிட்டீங்க, அப்போ எவ்வளோ எடுத்துக்கிறது
அப்போ வந்து எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ 100% உணவு நம்மளோடது அப்படின்னாக்கா அதில் 40% கார்போஹைட்ரேட் அண்ட் 30% ப்ரோட்டீன்ஸ் அண்ட் ஃபேட்ஸ் எடுத்துக்க சொல்கிறாங்க. ஸோ ஈவன் வந்து ப்ரோட்டீனை கூட இன்னும் இன்க்ரீஸ் கூட பண்ண சொல்கிறாங்க, 40-30 கூட எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலி நாங்கள் இப்போ நம்மளுடைய வெயிட்டில், நீங்கள் உங்கள் வெயிட்டில் வந்து ஒரு 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 கிலோ வெயிட்டுக்கு 8 grams ஆஃப் ப்ரோட்டீன் எடுத்துக்கணுன்றாங்க. நம்ம அந்தளவு ப்ரோட்டீன் எடுத்துக்கிறோமா? கிடையாது. ஆக்சுவலி இப்போ ஒரு நாளைக்கு 8 எக்கு அந்த அளவு கூட எடுத்துக்கலான்னு சொல்கிறாங்க. நம்ம அந்தளவு எடுத்துக்கிறதில்ல. ஆக்சுவலி இந்தியன்ஸ் வந்து இப்போ நிறைய பேசப்படுற ஒரு விஷயம் என்னென்னாக்கா, இந்தியன்ஸ் வந்து நிறைய ப்ரோட்டீன் சாப்பிட்றதுனால தான் நம்ம ஹைட்டாகவே இல்லை அப்படின்றாங்க. பொதுவாக ஜென்ரலாகவே பார்த்திங்கன்னா இந்தியன்ஸ் வந்து கொஞ்சம் ஹைட் கம்மி தானே. அதுக்கு காரணம் வந்து நம்ம ப்ரோட்டீன்ஸ் நிறைய நம்ம உணவில் கிடையாது. ஃபாரினர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நான்வெஜ் நிறையா சாப்பிட்றாங்க இல்லையா. நம்ம வந்து நான்வெஜ் நிறைய சாப்பிட்றது கிடையாது. அது ஈவன் நான் வெஜிடேரியனாக இருந்தால் கூட நான்வெஜ் நிறைய சாப்பிட்றது கிடையாது. அவங்க டெய்லி உணவில் எடுத்துக்கிறாங்க. ஸோ தட் என்ன சொல்கிறது, சாட்டிஸ்ஃபைஸ் தேர் டெய்லி நீட் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ். பட் நம்மளுடைய டெய்லி நீட் ஆஃப் ப்ரோட்டீனையும் அது சாட்டிஸ்ஃபை பண்ணல. இப்போ ஒரு பர்டிகுலர் இந்த பர்டிகுலர் ப்ரோட்டீனோ இல்லை கார்போஹைட்ரேட்டோ ஃபேட்டோ டெஃபிஷியன்ட் ஆச்சுன்னா என்ன ஆகும்? பத்தலைன்னும் போது அதுக்கான குறைபாடு நம்ம உடம்புல நடக்க தானே செய்யும். ஸோ அதுதான் அது இப்போ வந்து ப்ரோட்டீன் வந்து நம்மளுடைய மசில் பில்டிங்கு அந்த க்ரோத்துக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நம்ம க்ரோத் டைமில் ப்ரோட்டீன் கம்மியாக சாப்பிட்டோம்னா என்ன ஆகும்? நம்ம ஜென்ரலாகவே குழந்தைங்க வந்து அந்த வயசில் சாப்பிடவே மாட்டாங்க ஒழுங்காக இல்லையா. மத்தியானம் சாப்பிட மாட்டாங்க. அப்போ ப்ரோட்டீன் எப்படி எடுத்துப்பாங்க? சாயந்தரம் வந்து ஒழுங்காக அம்மா ஊட்டி அடித்து ஏதாவது கொடுத்தா தான் நம்ம அந்த வயசில் சாப்பிட்றது. அப்புறம் எப்படி அந்த வளர்ச்சி இருக்கும்? க்ரோத் வந்து ஒரு ஏஜுக்கு அப்புறம் வளர்ச்சி இருக்காது. அதுக்கப்புறம் நம்ம தெரிஞ்சு சாப்பிட்டா கூட அதுக்கப்புறம் வளர்ச்சி இருக்காது இல்லையா. பட் அதுதான். ஸோ அதனால் நம்ம இந்த இதில் வந்து நம்ம எடுத்துக்கணும் அப்படின்றது தான். 40-30 எடுத்துக்கலாம். பட் அந்த ப்ரோட்டீனும் ஃபேட்டும் வேணால் கொஞ்சம் ஆல்டர் பண்ணிக்கலாம். 40 ப்ரோட்டீன் எடுத்துகிட்டு ஃபேட்டை வந்து 20 கூட எடுத்துக்கலாம் நம்ம அந்த 100% உணவில். ஸோ அதுவும் நீங்கள் வந்து கொஞ்சம் நம்ம உங்களுடைய ஒர்க் ஸ்டைல் எப்படி, நீங்கள் வந்து ரொம்ப என்ன சொல்கிறது மாடரேட் ஒர்க்கர் தான் நீங்கள் இல்லையா. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணலாம், 2000 calories இருக்கிற அளவு உங்களுடைய ஃபுட்டு வந்து இருக்குதான்னு பார்த்துக்கணும். ஒரு பர் டேக்கு ஒரு 2000 calories ஆகுது உங்களுடைய உணவு இருக்கணும். ஏன்னா நீங்கள் வந்து அவ்வளோ ஒன்றும் ஆக்டிவாக கிடையாது இல்லையா. உட்காந்து வேலை செய்கிறதுனால ஆக்டிவ்னஸ் கிடையாதுனால நீங்கள் 2000 calories ஆகுது எடுத்துக்கணும். அதான் பட்டு நம்ம கால்குலேட் பண்ணி நீங்கள் அதை விட கம்மியாக தான் எடுத்துகிட்டு இருப்பீங்களா இருக்கும். ஸோ அதனால் அந்தளவு மீட் அவுட் பண்ணுறதுல இது 3மே இருக்கிற மாதிரியான உணவுகளை எடுத்துக்கோங்க. இது சர்ச் பண்ணிங்கன்னா நல்லா கலோரிஃபிக் வேல்யூ எல்லாத்துலேயுமே போடுவாங்க. இதில் நெட்டில் வந்து நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா கிடைக்கும். ஸோ அதையே நீங்கள் பேஸ் பண்ணி நீங்கள் அதை எடுத்துக்கலாம். அடுத்தது நம்ம பார்த்திங்கன்னா மைக்ரோ நியூட்ரியன்ஸ்னால் இது வந்து கொஞ்சமாக தான் தேவைப்படுது. பட் இட் இஸ் நீடட். அதுதான் அது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ். ஸோ விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் வந்து எதில் இருக்குது? ஜென்ரலாக ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ், கீரை வகைகள் இதில் தான் இருக்குது இல்லையா. ஸோ அதை நம்ம டெய்லி எடுத்துக்கிறோமா, எவ்வளோ எடுத்துக்கிறோம், அதை பற்றின ஒரு அவேர்னஸ்க்காக தான் அதை பற்றி தெரிஞ்சிக்க வேண்டியிருக்கு. ஸோ விட்டமின்ஸில் நிறைய தெரியும் உங்களுக்கு. ABCDEK அதான் நிறைய விட்டமின்ஸ் இருக்குது. பிலேயே 12 வரலும் இருக்குது. B1 B2 B3ன்ற மாதிரி B6 B12 வரலும் இருக்குது. ஸோ அப்போ வந்து ஒவ்வொரு விட்டமினும் ஒரு ஃப்ரூட்ஸில் ஒரு வெஜிடபிள்ஸில் ஒரு இதில் இருக்குது. அப்போ நம்ம எல்லா வெரைட்டியும் நம்ம எடுத்துக்கிறோமா? இது பிடிக்காது, இது சாப்பிட்றதில்ல, அது சாப்பிட்றதில்லன்னு. ஸோ அப்போ நிறைய எல்லாத்துலேயுமே கவனமாக நம்ம வந்து எல்லா வெரைட்டி ஆஃப் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸு கீரை வகைகளை எடுத்துக்கிறது நல்லது அப்படின்றது நமக்கு அதில் தெரிஞ்சிடும். மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு தெரியும் விட்டமின் A எதில் இருக்குது, B எதில் இருக்குது, C எதில் இருக்குது அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு மோஸ்ட்லி தெரிஞ்சிருக்கும். ஸோ அதனால் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிற சில விட்டமின்ஸ் மட்டும் நம்ம பார்ப்போம். அதனால் விட்டமின் D, ஏன் உங்கள்கிட்ட விட்டமின் Dயை பேசுகிறோம் அப்படின்னாக்கா, விட்டமின் D வந்து சன்லைட்டில் இருந்து மட்டும்தான். சன்லைட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதில்ல. பட் சன்லைட்டோட அந்த ரிசீவ் பண்ணின அந்த ஒரு கெமிக்கலை யூஸ் பண்ணி தான் நம்ம பாடி ப்ரொடியூஸ் பண்ணுது விட்டமின் Dயை. நம்ம பாடியே தான் ப்ரொடியூஸ் பண்ணிக்குது. ஆனால் அதுக்கு இட் நீட்ஸ் சன்லைட். அப்போ நீங்கள் வந்து உங்களுடைய ஒர்க் லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குது? சன்னை பார்க்கறதுக்கு நீங்கன்னு இல்லை, இப்போ ஜென்ரலாகவே எல்லாருமே வெளியே வர்றதே இல்லை இல்லையா. இப்போ நம்ம அம்மாக்களே யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு 40 இயர்ஸ்க்கு மேலேயே இப்போ என்ன சொல்கிறாங்க, இடுப்பு வலி, கால் வலி, முட்டி வலி அப்படின்றாங்க. அடுத்தது என்ன சொல்கிறாங்க, எலும்பு முறிவுகள்லாம் நிறையா ஆகுது. ஈஸியாக விழுந்தாங்கன்னா நொறுங்கிடுது எலும்பு. நிறைய ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா லேடிஸ்க்கு நிறையா இருக்குது. ஏன்னா ஜென்ஸ் எப்படின்னாலும் வந்து ஏதோ ஒரு காரணமாக வெயிலில் போயிட்டு வந்துடுறாங்க இல்லையா. ட்ராவல் வந்து அவங்க பண்ணுறதுனால நம்ம லேடிஸ் வந்து அந்த காலத்துலலாம் வெளியே வேலை செஞ்சாங்க.
விவசாயம் செஞ்ச ஊர் தான் இது. விவசாயத்துக்காக அட்லீஸ்ட் வெளியே இருப்பாங்க. ஈவன் அதுக்கப்புறம் கூட என்ன பண்ணுவாங்க, பாத்திரம் விளக்குறது, துணி துவைக்கிறதெல்லாம் வெளியே செஞ்சுட்டு இருந்தாங்க. இப்போ எல்லாமே வீட்டுக்குள்ளே வந்துருச்சு. அதனால் வெயிலுக்கு போகிறதுக்கான வாய்ப்பே இல்லை. அது இப்போ உங்களை மாதிரி ஆட்களுக்கு சுத்தமாகவே இல்லை. அப்படி இருக்கும்போது விட்டமின் டி அதில் தான் கிடைக்கும். ஈவன் நீங்கள் வந்து டாக்டர்கிட்ட போய் விட்டமின் டி டெஃபிஷியன்சினாலும் அவங்க மெடிசனையும் கொடுத்துட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க, வெயிலில் நில்லுங்கன்றாங்க இல்லையா? ஸோ அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அட்லீஸ்ட் நீங்கள் சனி ஞாயிறு உங்களுக்கு லீவ் இருக்கிறதுனால ஒரு விண்டோ ஷாப்பிங்காவது நீங்கள் வந்து ஒரு 11 to 3 டைமில் தான் கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டைம் ஜஸ்ட் நீங்கள் வந்து ஒரு 20 மினிட்ஸாவது டெய்லி நிற்க சொல்கிறாங்க. நம்ம டெய்லி நிற்கலைனாலும் அட்லீஸ்ட் அந்த சாட்டர்டே சண்டேவாவது ஒரு 20 மினிட்ஸ், ஒரு ½ hour வெளியே போயிட்டு வாங்க. ஒரு அது கம்பல்சரியாக பண்ணுங்கள். ஏன்னா இந்த வயசில் தெரியாது. விட்டமின் டி எதுக்கு வேணும், போனுக்கு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக போன் தேய்மானம் ஆகிடுது, பிரிட்டில் ஆகிடுது. போன் தேய்மானம் வந்து பிரிட்டில் அப்படியே உடையிற மாதிரி, சடன்னு உடையிற மாதிரி உடஞ்சிடுது டக்குன்னு. ஸோ அதனால தான் நம்ம வந்து அதை ரொம்ப கவனிக்க வேண்டியிருக்கு. நம்ம வந்து அந்த ஏஜில் போய் அப்போ பார்த்துக்கலாம் அப்படின்னு பார்க்க முடியாது. இன்றைக்கி இருக்கிறது தானே, இப்போ இருந்தே தேய்மானம் ஆரம்பிச்சிரும். நமக்கு அப்போ தான் தெரியும். வீக்காக இருக்கிறது எப்போ தெரியும், அப்போ தான் தெரியும். ஸோ அதனால் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக அது கவனிக்க வேண்டியிருக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா மினரல்ஸ் பார்த்திங்கன்னா, ஸோ நமக்கு லேடிஸ்க்கு எது முக்கியமோ அதை மட்டும் பார்க்கலாம். ஏன்னா நிறைய மினரல்ஸ் இருக்குது. ஸோ எல்லாத்தையும் பார்க்குறத விட நம்ம சில மினரல்ஸ் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறத பார்க்கலாம். அதில் பார்த்திங்கன்னா முக்கியமானது வந்து கால்சியம். ஸோ எப்படி வந்து விட்டமின் டி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டோ கால்சியமும் இம்பார்ட்டன்ட். கால்சியம் இதில் அதே சேம் போனு, பல், தலைமுடி இது எல்லாத்துக்குமே தேவைப்படுது. ஸோ அப்போ வந்து கால்சியம் வந்து எதில் இருக்குது, மில்க் அண்ட் மில்க் ப்ராடக்ட்ஸில் இருக்குது. சில பேருக்கு மில்க் அண்ட் மில்க் ப்ராடக்ட்ஸே பிடிக்காது, அலர்ஜின்னுவாங்க, சாப்பிட மாட்டாங்க. இப்போ அவங்களாம் என்ன பண்ணலாம், வெஜிடபிள்ஸில் கொஞ்சம் மினிமல் குவான்டிட்டியில் தான் இருக்கும். நம்ம வந்து இந்த ராகி, திணை, கிரீன்ஸில் கீரை வகைகள் இருக்குது. ஆனால் எத்தனை பேர் எடுத்துக்கிறோம் நிறைய கீரைகளை. அதனால் அது வந்து அதான் இந்த கம்பு, ராகி, திணை இந்த மாதிரி இதில் வந்து கால்சியம் நிறையா இருக்குது. ஈவன் சீத்தாப்பழம் இருக்கு இல்லையா, அதில் கால்சியம் நிறையா இருக்குது. ஸோ பட் அது தட் இஸ் சீஸ்னல் ஃப்ரூட் இல்லையா, எல்லா டைமும் கிடைக்காது. பட் சீசன்ஸில் நம்ம வாங்கி சாப்பிட்றோமா, சளி பிடிக்கும்னு சாப்பிட மாட்டோம் இல்லையா. ஸோ அதுதான் நம்ம வந்து அதனால் அந்த வெஜிடபிள் அது அந்த கால்சியம் டெஃபிஷியன்சியை நம்ம எப்படியாவது அதை இது பண்ணிக்கணும் அப்படின்றது தான். இப்போ வந்து இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த விட்டமின்ஸும் மினரல்ஸும் கொஞ்சம் கொஞ்சம் ஹேண்ட் இன் ஹேண்டுன்ற மாதிரி கால்சியம் டெஃபிஷியன்சி இருந்தால் விட்டமின் டெஃபிஷியன்சி இருக்கும், விட்டமின் டி டெஃபிஷியன்சி இருந்தால் கால்சியம் டெஃபிஷியன்சி இருக்கும். என்ன அப்படின்னாக்கா அப்சார்ப்ஷனை வந்து குறைச்சிரும். நீங்கள் வந்து சப்போஸ் நான்லாம் வெயிலில் நிற்கிறேன், கால்சியம் டெஃபிஷியன்சி இதுக்கு நான் நல்லா பாலெல்லாம் குடிச்சிட்டு தான் இருக்கேன், ஆனாலும் கால்சியம் டெஃபிஷியன்சி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விட்டமின் டி டெஃபிஷியன்சி இருக்கலாம். அதனால தான் கால்சியம் டெஃபிஷியன்சி இருக்குது. ஏன்னா அப்சார்ப்ஷன் இல்லாமல் போயிடுது. அதை உறிஞ்சிற தன்மை வந்து விட்டமின் டி இருந்தால் தான் கால்சியத்தை உறிஞ்சிக்குது உடம்பே. அதே மாதிரி கால்சியம் இருந்தால் தான் விட்டமின் டி எடுத்துக்குது. ஸோ ரெண்டுமே அந்த மாதிரியான ஒரு விஷயத்த இது பண்ணிக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா, நம்ம லேடிஸை பொறுத்தவரை ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இது பண்ணுறது அயன். ஏன் அயன் ரொம்ப இம்பார்ட்டன்ட், லேடிஸை பொறுத்தவரை பீரியட் சைக்கிள் ஒவ்வொரு மந்த்துமே இவ்வளோ ஒரு அளவுக்கு குவான்டிட்டி ஆஃப் இது வந்து பிளட் வந்து வெளியே போகுது. அப்போ அதுக்கேற்ற மாதிரி எக்ஸ்ட்ராவாக நம்ம ஏதாவது அயன் எடுத்துக்கிறோமா, அதுக்குன்னு தனியாக நீங்கள் ஒன்றும் பண்ணுறதில்ல. அதே மாதிரி லேடிஸை பொறுத்தவரை ப்ரெக்னென்சி, டெலிவரி, அதுக்கப்புறம் பிரெஸ்ட் ஃபீடிங் இதில் எல்லாத்துலேயுமே அயன் வந்து வெளியே போயிட்டே இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறோமா. ஸோ ஆக்சுவலி அயன் டேப்லெட்ஸ்லாம் கொடுக்குறாங்க. நம்ம அது வாசனை நம்ம ஒரு நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு சாப்பிடாதவங்க தான் நிறைய பேர் இல்லையா. ஸோ இல்லை ஃபுட்டாவது எடுத்துக்கிறோமா, அதுவும் ரொம்ப குறைவாக தான் எடுத்துக்கிறோம். ஸோ அப்படி பார்த்திங்கன்னா அயன் வந்து ரொம்ப டெஃபிஷியண்ட்டாக இருக்கிறது வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. என்ன அயன் டெஃபிஷியன்ட்டி ஆகும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்திங்கனாக்கா, ஜென்ரலாக ரொம்ப மனதளவிலேயே ரொம்ப வீக் ஆகிடுவீங்க அயன் டெஃபிஷியன்சியாக இருந்ததுன்னா. ஏன் அப்படின்னாக்கா பிளட் ஃப்ளோ மூளைக்கு போகிறது குறைவாயிரும். உங்களுக்கு ஜென்ரலாகவே யோசிப்பாங்க பீரியட்ஸ் டைமில் ரொம்ப இரிட்டபிலிட்டி இருக்குது, நெகட்டிவ் தாட்ஸ் இருக்குது இல்லையா. ஈவன் ரொம்ப டெசிஷன் மேக்கிங்கே இல்லாமல் இருக்கும். ஏன்னா அந்த டைமில் பிளட் ஃப்ளோ வந்து நமக்கு வந்து கொஞ்சம் குறைவாக இருக்குது, வேறு இடத்துல போகுது இல்லையா. அதனால் பிளட் ஃப்ளோ மூளைக்கு போகிறது குறைவாக இருக்கனால மேபி அது வந்து ஹார்மோனோட ஒரு சைடு எஃபெக்ட்ஸ்னு சொன்னால் கூட இதுவும் ஒரு ரீசன் தான் அந்த டைமில். ஸோ அதே வந்து நமக்கு வந்து டெஃபிஷியன்சி ஆகிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்கும்போது, டெஃபிஷியன்சி இருக்கும்போது ஸ்ட்ரெஸ்ஸும் வந்து அதிகமாகிறதுக்கு உங்களுக்கு வேறு எந்த ரீசனுமே இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸ்ட்ரெஸ் ஆகிறதுக்கு உங்களுக்கு டெஃபிஷியன்சி இருந்தாலுமே ஸ்ட்ரெஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நாங்கள் வந்து ஒரு ரிசர்ச் ஸ்டடி பண்ணும்போது கோயம்புத்தூர் காலேஜில் தான், பெரிய காலேஜில் பண்ணோம். பார்த்திங்கன்னா அங்கே வந்து
60% ஆஃப் தி ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து அயன் டெஃபிஷியன்சி இருந்தது, அனிமியா இருந்தது. ஸோ அயன் எவ்வளோ இருக்கணும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதே இல்லை இல்லையா? அதுதான் ரியாலிசம். நம்ம எவ்வளோ இருக்கணும்னே நமக்கு தெரியாது, அப்புறம் எப்படி குறைஞ்சதுன்னு தெரியும் இல்லையா? 13 mg இருக்கணும் நமக்கு லேடிஸ்க்கு. மோஸ்ட்லி உங்களுக்கு வந்து 8 mg வரும்போது மயக்கம் வரும், தலை சுற்றல் வரும், ரொம்ப சோர்வாக ஃபீல் பண்ணுவீங்க, தேவைப்படாத தூக்கம் வரும், ஓவர் ஈட்டிங், ஓவர் இந்த மாதிரிலாம் இருக்கும் போது தான் என்னமோ ஏதோன்னு போய் பார்த்தீங்கன்னா, இல்லை பீரியட்ஸ் நின்னா போய் பார்ப்பாங்க, ஒழுங்காக பீரியட்ஸ் ஆகலைன்னா பார்ப்பாங்க. இந்த மாதிரி சில சுச்சுவேஷன்ஸ் அது வந்து மேரேஜ் ஆச்சுன்னா டெலிவரி டைமில் பார்ப்பாங்க, இல்லைனா பீரியட்ஸ் டிலே ஆகுதுன்னா போய் பார்ப்பாங்க, இல்லைனா இது வந்து போய் பார்க்கவே மாட்டோம். நம்ம வேறு என்ன ரீசனுக்காக போய் பார்க்குறதே கிடையாது. ஸோ அப்போ நமக்கு வந்து ரொம்ப குறைஞ்ச பின்னாடி தான் தெரியும், 8க்கு வரும்போது தான் நிறைய பேருக்கு தெரியுது. அப்போ நம்ம வந்து அந்த அயனை வந்து காம்பன்சேட் பண்ணுற வேண்டியது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ரொம்ப நம்ம வந்து ஒரு சோர்வு இருக்கிறதுனால இப்போ நாங்களே வந்து ரொம்ப டிப்ரெஷனாக இருக்குது அப்படின்னு வர்றவங்கள நாங்கள் முதல்ல போய் பார்க்க சொல்கிறதே ஃபஸ்ட்டு உங்களோட அயன் கண்டென்ட்டை பாருங்கன்னு. மோஸ்ட் ஆஃப் த இவங்களுக்கு வந்து வேறு எந்த பிரச்சனையுமே இருக்காது. டிப்ரெஷன் வந்து டிப்ரெஷன்னா ஸ்ட்ரெஸ்ஸு டியூ டு அயன் டெஃபிஷியன்சியாக தான் இருக்குது. ஸோ அதனால் முதல்ல அதையே வந்து சரி பண்ணுங்கள். அதை சரி பண்ணிங்கனாலே உங்களுக்கு சரியாயிடும். இப்போ அயன் எதில் இருக்குது? அவங்களுக்கு தெரிஞ்சது எல்லாமே டேட்ஸ், பிகாஸ் தேர் அட்வர்டைஸிங் அயன் கண்டென்ட் அப்படின்றதுனால. ஸோ பட் அதை தாண்டி நிறைய இதில் வந்து அயன் நிறையா இருக்குது. எல்லா கீரை வகைகளிலும், கசப்பு நிறைந்த கீரை வகைகள் எல்லாத்துலேயுமே அயன் இருக்குது. என்னென்னா கருவேப்பிலை, முருங்கைக்கீரை, மணத்தக்காளி கீரை, பொன்னாங்கண்ணி கீரை, இதெல்லாம் அயன் ரொம்ப நிறையா இருக்குது. நம்ம வாரத்தில் எத்தனை நாள் கீரை எடுத்துக்கிறோம்? ரைஸ். பரவாயில்லையே, எத்தனை பேர் ரைஸ் எடுத்துக்கிறீங்க? ஒருத்தர் 2 பேர் எடுத்துக்கிறீங்க. ஓகே, குட். ஸோ அதனால் ஒன்ஸ் கூட எடுக்காதவங்க இருக்காங்க, கீரையே பிடிக்காது அப்படின்றவங்களும் இருக்காங்க. ஸோ ஹாஸ்டலைடாக இருந்தால் அது கிடைக்கிறது கொஞ்சம் வாய்ப்பு குறைவு இல்லையா? வீட்டில் இருந்தேன்னா வீட்டில் சமைப்பாங்க, வீட்டில் வெளியே இருந்தீங்கன்னா இது கஷ்டம். அதே மாதிரி சுண்டைக்காய், பாகக்காய், இதில் எல்லாமே நிறையா இருக்குது. கசப்பு நிறைந்த காய்கள் எல்லாத்துலேயுமே, ஏன்னா அயனோட டேஸ்ட் வந்து கசப்பு, அதுதான் அதில் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு இருக்குது. ஸோ இதை தாண்டி நம்ம வேறு இதில் அயன் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா, இந்த சிறுதானியங்களில் இருக்குது அயன் கண்டென்ட் நிறையா இருக்குது. நம்ம ராகி இதிலலாம், கம்பு இதிலலாம் அயன் நிறையா இருக்குது. ஸோ அதை எடுத்துக்கலாம். இப்போ அயன் டெஃபிஷியன்சி இருந்ததுன்னா, சரி நான் இப்போ வெளியே இருக்கேன், நான் எப்படி இது பண்ணுறது, எனக்கு வந்து வீட்டிலேருந்து நான் வரல, ஹாஸ்டலில் இருக்கேன், ஹாஸ்டலெல்லாம் எப்படி நான் மெயின்டைன் பண்ணுறது அப்படின்னு வச்சிங்கன்னா, நீங்கள் வீட்டுக்கு போகிறீங்களா, இந்த கருவேப்பிலையோ இல்லை வந்து முருங்கைக்கீரையோ சும்மா நிழலில் காய வச்சு பொடியாக அரைச்சி வச்சுக்கோங்க. இட்லி பொடி பண்ணுறாங்களே அது மாதிரி பொடி அரைச்சி டெய்லி 1 ஸ்பூனு சாதத்துலையோ இல்லை வந்துட்டு இட்லிக்கு தொட்டோ சாப்பிடுங்க. 1 ஸ்பூன் சாப்பிடுங்க. 6 monthsல வந்து யூ வில் ரீகெயின் யுவர் அயன் டெஃபிஷியன்சி வந்து அதுலேருந்து விலகலாம். நீங்கள் முடியெல்லாம் கூட கொட்டும் உங்களுக்கு அயன் டெஃபிஷியன்சி இருந்தாக்கா. பிளட் ஃப்ளோ இருக்காது, ஃபேஸ் எல்லாம் ட்ரை ஆகிடும். ஸோ நம்ம வந்து அழகாக இருக்கணும்னாலே அயன் சாப்பிடுங்க. ஸோ ஏன்னா நம்ம லேடிஸ்கிட்ட வந்து நம்ம அந்த மாதிரி ஏதாவது ஒரு இதை வச்சுக்கிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம அதை மெயின்டைன் பண்ணுவோம்ல, அதுக்காக சொல்கிறேன். ஸோ பிளட் ஃப்ளோ நல்லா இருந்ததுனாலே உங்களுக்கு வந்து ஃபேஸ் க்ளோ ஆகும். ஏன்னா ஃபேஸ் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து வெறும் சின்ன சின்ன நரம்புகள் தான், அதில் ஃபுல்லாக பிளட்டு தான் ஃப்ளோ ஆகுது. ஸோ பிளட்டு வந்து நல்லா ஃப்ளோ ஆச்சுனாலே ஃபேஸ் வந்து க்ளோ ஆகிடும் உங்களுக்கு. நீங்கள் வேறு எதுவுமே பெருசாக நம்ம பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ அது மாதிரி அதே வந்து சப்போஸ் நான் வெஜிடேரியனாக இருந்தால் அந்த ஆட்டு ரத்தம்னு சொல்லுவாங்க இல்லையா, அது சாப்பிட்டா 1 monthலேயே கூட யூ கேன் ரீகெயின் இது உங்களுடைய பழைய நிலைமைக்கு வந்துடலான்னு சொல்கிறாங்க. ஸோ அதுவும் நீங்கள் நான் வெஜிடேரியன் சாப்பிட்றவங்களா இருந்தால் வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரி ஏதாவது சாப்பிட்லாம். ஸோ அந்த மாதிரி நம்ம அயனை வந்து கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிக்கிறது நல்லது. அடுத்தது வந்து கால்சியம் சொல்லியாச்சு, அயன் சொல்லியாச்சு. அடுத்து இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறது வந்து பொட்டாசியம் அண்ட் மெக்னீஷியம். பொட்டாசியம் அண்ட் மெக்னீஷியம் வந்து நம்ம மூளையை ஆக்டிவாக வச்சுக்கிறது, பிரெயினை வந்து ரொம்ப ஆக்டிவாக வச்சுக்கிற 2 மினரல்ஸ் வந்து பொட்டாசியம் அண்ட் மெக்னீஷியம். ஸோ இந்த பொட்டாசியம் மெக்னீஷியம் வந்து ஃப்ரூட்ஸ்லலாம் இருக்குது, நிறைய ஃப்ரூட்ஸ்லலாம் இருக்குது. அதில் மெயினாக வந்து வாழைப்பழத்தில் இருக்குது. நீங்கள் டெய்லி ஒரு வாழைப்பழம் எடுத்துட்டிங்கனாலே உங்களோட டெய்லி நீட் ஆஃப் பொட்டாசியம் அண்ட் மெக்னீஷியம் உங்களுக்கு கிடச்சிரும். ஆக்சுவலி அந்த டெஃபிஷியன்சி வந்து மூளைச்சோர்வு வந்துடும். ஒரு பொட்டாசியம் அண்ட் மெக்னீஷியம் வந்து குறைஞ்சதுன்னா மூளைச்சோர்வு வந்துடும் உங்களுக்கு. ஸோ அதனால் அதை வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கு கேன் டேக் ஃப்ரூட்ஸு. அதில் பெஸ்ட்டு வந்து உங்களுக்கு வாழைப்பழம் ஈஸியாக கிடைக்கிறது நம்ம இல்லையா. ஸோ அதை நீங்கள் மெயின்டைன் பண்ணலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா முக்கியமாக இன்னொன்று தேவைப்படுறது வந்து ஜிங்க் அண்ட் செலீனியம். பெண்களை பொறுத்தவரையிலும் இது பண்ணுறது அதில் பார்த்திங்கன்னா செலீனியம் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா
செலினியம் வந்து லேடிஸ் வந்து ப்ரெக்னென்சிக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற ஒரு மினரல் தான் செலினியம். ஸோ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா டாக்டர்கிட்ட வந்து ப்ரெக்னென்சிக்கு போனீங்கன்னாக்கா அவங்க எழுதி கொடுப்பாங்க செலினியம் டேப்லெட் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து நம்மளுடைய உணவுலேயே இருக்குது, நம்ம அதையவே நல்லா சாப்பிட்லாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா நிலக்கடலையிலே ஈஸியாக கிடைக்கிது. ஜிங்க் செலினியம் ரெண்டுமே அதில் நிலக்கடலையில், மாதுளையில், கொண்டக்கடலை இது மாதிரி இதிலலாம் கிடைக்கிது, அதில் எடுத்துக்கலாம். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா ஜிங்க் அப்படின்றது என்ன அது ஏன் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு எடுத்திங்கன்னா, ப்ரெக்னென்சி டைமில் ஜிங்க் டெஃபிஷியன்சி இருந்தாக்கா குழந்தைகளுக்கு வந்து பிறக்கிற குழந்தைகளுக்கு கொஞ்சம் ADHD ஹைப்பர் ஆக்டிவிட்டி அந்த மாதிரியான குணங்கள் இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ அதனால் ஜிங்க் வந்து நமக்கு டெஃபிஷியன்சி ஆகக்கூடாது ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கு. ஸோ அப்போ அந்த ஜிங்க் டெஃபிஷியன்சி இல்லாமல் இருக்கிறதுக்கும் உணவின் மூலமாக இது எல்லாமே வந்து சீ ஃபுட்ஸ்லேயும் நிறையா கிடைக்குது. ஏன்னா நான்வெஜ் வந்து நான் சொல்லாதனால சீ ஃபுட்ஸில் நிறையா கிடைக்குது. ஃபிஷ்ஷு இதெல்லாம் நிறையா கிடைக்குது. நான் வெஜிடேரியன்ஸுக்கு வந்து ஜென்ரலாக பார்த்தீங்கன்னாக்கா நிறைய விட்டமின்ஸ், மினரல்ஸ், ப்ரோட்டீன்ஸ் எல்லாமே ஈஸியாக கிடச்சிரும். வெஜிடேரியன்ஸ் தான் கொஞ்சம் சூஸியாக நீங்கள் வந்து பிக்கப் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அதனால் அந்த மாதிரியான உணவு முறை வச்சுக்கணும். ஜென்ரலாகவே ஒரு சயின்ஸ் என்ன இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு சயின்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, ஒரு 30 வெரைட்டிஸ் ஆஃப் வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸை வந்து நீங்கள் டெய்லி சாப்பிட்டுட்ருந்தீங்கனாலே வந்து ஒரு 1 வீக்கில் சாப்பிட்டுட்ருந்தீங்கனாலே நீங்கள் வந்து எந்த வித நோயிலிருந்தும் உங்களை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க. நம்ம சாப்பிட்றதே 21 வேளை தான், அதில் அவங்க 30 வெரைட்டிஸ் சொல்கிறாங்க. ஸோ நம்ம அட்லீஸ்ட் 21 வேளையும் ஏதாவது வெஜிடபிள்ஸும் ஃப்ரூட்ஸும் எடுத்துக்கிறோமா? இல்லை, அட்லீஸ்ட் வீக்லி டெய்லி ஒன்ஸாவது எடுத்துக்கலாம் இல்லையா ஃப்ரூட்ஸு. இல்லை டெய்லி அந்த 3 டைம்ஸ் எடுக்கலைனாலும் 2 டைம்ஸாவது நீங்கள் வந்து வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கலாம். வெஜிடபிள்ஸ், கீரை வகைகள் அதெல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம். அடுத்து இப்போ லேட்டஸ்ட் ஸ்டடி வந்து ஒன்று என்ன சொல்லுது அப்படின்னாக்கா, ப்ரோபயாட்டிக்னு ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப க்ளோரிஃபை பண்ணுறாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம வயிற்றில் வந்து ஆக்சுவலி ஜென்ரலாக வந்து கட்டில் வந்து நல்லா இருந்ததுன்னா, கட் மைக்ரோபியம்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்ததுன்னா நம்ம உடல் அளவில் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்றாங்க. நம்ம ஹாப்பி ஹார்மோன்ஸ்னு சொல்லுவாங்க, ஹாப்பி ஹார்மோன்ஸ் செரட்டோனின்னு சொல்லுவாங்க. அது வந்து மூளையை விட கட்டில் தான் நிறைய சுரக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ அந்த கட்டு வந்து நல்லாயிருக்கும். அப்போ கட்டு வந்து எப்படி நல்லாயிருக்கும் அப்படின்னா, நல்ல உணவுகள் சாப்பிட்றது மூலமாக நல்லாயிருக்கும். ஸோ யூ சென்ட் குட் ஃபுட் டு த இது. அப்போ குட் மைக்ரோபியம் எதில் டெவலப் ஆகும் அப்படின்னாக்கா, ஆக்சுவலி வந்து ப்ரோபயோட்டிக்ஸுன்ற அந்த உணவு வகையில் தான் நிறைய டெவலப் ஆகும். அப்போ ப்ரோபயோட்டிக்ஸுன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புளித்த நொதித்த உணவுகள்னு சொல்கிறாங்க. அது என்ன? நம்மளுடைய தயிர். நம்ம ஃபாரின்லாம் பார்த்திங்கன்னா கெஃபிர்னு சொல்லிட்டு அதை வந்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி வந்துட்டு அவங்க வந்து அந்த புளித்த இப்போ நம்ம மாவடு மாதிரி இருக்கு இல்லையா, மாவடு ஊறுகாய் அந்த மாதிரி வந்து அவங்க ஃபாரினில் பார்த்திங்கன்னா மோரில் வந்து முட்டைக்கோஸை போட்டு ஊற வச்சு அதை வந்து சாப்பிட்றாங்க. ப்ரோபயோட்டிக்காக அதை தான் அவங்க பயன்படுத்துகிறாங்க. பட் நம்ம ஊரில் ஊறுகாய் இருக்குது, இது இருக்குது. ஸோ இதை டெய்லி நீங்கள் எடுத்துக்கலான்றாங்க. தயிர் இதெல்லாம் வந்து ஒரு கொஞ்சம் கொஞ்சம் நம்ம வந்து டெய்லி எடுத்துக்கிறது வந்து நம்மளுடைய வயிறு கட் மைக்ரோபியோமை நல்லா வச்சுக்குது அப்படின்றதுனால, அதனால் வந்து உங்களுடைய மைண்டை வந்து ரொம்ப நல்லா ரிலாக்ஸ்டாகவும் இதாகவும் வச்சுக்கலாம், ஆக்டிவாகவும் வச்சுக்க முடியும் அப்படின்றாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஃபுட்டை பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன். அடுத்த முக்கியமானது வாட்டர். வாட்டர் ஒரு நாளைக்கு எவ்வளோ குடிக்கணும்? 3 liters, 2 to 3 liters, 2.5 குடிக்கிறோமா? அதுதான் கேள்வி. தெரியுது, நம்மளுக்கு எல்லாமே தெரியுது, ஆனால் அதை நம்ம நடைமுறைப்படுத்துகிறோமா அப்படின்றது தான். அப்போ ஏன் நம்மளுக்கு அவ்வளோ தண்ணி தேவை? இப்போ இந்த தண்ணி பற்றாக்குறையினால நம்ம உடம்புல என்ன நடக்குது? இப்போ நம்ம பிளட்லேயும் வாட்டர் இருக்குது. அதே மாதிரி நம்ம மசில்ஸில், நமக்கு கீழே இருக்க அந்த சதைப்பகுதி எல்லாத்துலேயுமே இருக்குது. அதே மாதிரி நம்ம மூட்டுங்களில் எல்லாத்துலேயுமே அந்த லூப்ரிகன்ட் இருக்குது. அந்த பசுப்புத்தன்மையோட நம்ம நியூரான்ஸில், ஹார்மோன்ஸில் எல்லாத்துலேயுமே வந்து அந்த தண்ணி இருக்குது. அதே போல் நம்ம டைஜஷனுக்கு முக்கியமாக என்ன தேவைப்படுது? வாட்டர். அப்போது அங்கே டெஃபிஷியன்சி ஆஃப் வாட்டர் அங்கே ஏற்படும் போதோ அந்த டைஜஷன் என்ன ஆகும்? இப்போ அந்த ஸ்டூல் வந்து ரொம்ப கெட்டியாக போகும். ஏன்னா அங்கே தண்ணியே இல்லை, அங்கே ஜீரணம் பண்ணுறதுக்கு தண்ணியே இல்லை. நம்ம கம்மியாக தான் தண்ணி குடிக்கிறோம், நம்மளுக்கு ஒரு மெஷர்மெண்ட்டே கிடையாது. நம்ம ஒரு அளவுக்கு குடிச்சிட்டு நம்ம நிறைய தான் குடிச்சிருக்கோம் அப்படின்றது நினைப்போம். அப்போது ஒரு இடத்துல வந்து அந்த இடம் டெய்லி வந்து லெட்ரின் வந்து ரொம்ப ஸ்டூல் ரொம்ப கெட்டியாக போகுதுன்னா அப்போ என்ன ஆகும்? அந்த இடம்
பாதிப்புக்குள்ளாகுது. அதே மாதிரி யூரின் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு நம்ம ஒரு நாளைக்கு இத்தனை தடவை தான் போகணுன்றது இருக்குது. ஆனால் அத்தனை தடவை போகும். ஆனால் அங்கே ஒன்றுமே வரும், சுட்டாக வரும். இல்லைன்னா ரொம்ப மஞ்சளாக வரும். தண்ணி இல்லைன்னா, தண்ணி பற்றாக்குறை, டெஃபிஷியன்சி ஆஃப் வாட்டர் ஏற்படும் போதோ, அங்கே தண்ணி பற்றாக்குறை ஏற்படும் போதோ அங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால் யூரின் வந்து ரொம்ப எரிச்சலோடு போகும், மஞ்சளாக போகும். அப்புறம் வந்து சொட்டு சொட்டாக போகும். சில டைமில் என்ன ஆகும்னா இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து. சரிங்களா? அது முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்கணும். யூரினை வந்து நம்ம அடக்கவும் கூடாது. அடக்கினாலும் பிரச்சனை. நம்ம என்ன செய்வோம், லேடிஸை பொறுத்த வரைக்கும் யூரின் வந்தால் அடக்கி வச்சு பழகியிருப்போம். வெளியில் எங்கேயாவது போகணுமே அப்படின்றதுக்காக. அதனால அது ரொம்ப முக்கியமானது. இப்போ நம்ம எல்லாத்துக்குமே வந்து வாட்டர் தேவைப்படுது. இப்போ அதே மாதிரி நம்ம உடம்புல தண்ணியும் வேர்வையும் வெளியேற்றணும். அதுவும் ஒரு கழிவு தானே, அது உப்பு நீர் தானே வெளியில் வருது. இப்போ கழிவு வெளியே வரும்போதோ அங்கே தண்ணியே இல்லாத போதோ மற்ற பகுதியில் ஆர்கன்ஸில் இருந்து அது எடுத்து வெளியேற்றும். சில டைமில் சில பேருக்கு அந்த வேர்வையே வரக்கூட வராது. அப்போ அந்த ஹோல்கள் என்னாகும், அப்படியே மறையும் போதோ நம்முடைய தோள்களெல்லாம் சுருக்கம் ஏற்படும் போதோ நம்மளுக்கு வந்து ரொம்ப ரஃப்பாக இருக்கும். மூஞ்சி, கை, கால்கள் எல்லாமே ரஃப்பாக இருக்கும். இப்போ அதனால தான் நம்ம வந்து வாட்டர் ரொம்ப தேவைப்படுது. இப்போ தண்ணி ஃபஸ்ட்டு வந்து தண்ணி பற்றாக்குறையினால் எந்த ஆர்கன் பாதிப்புக்கு உள்ளாகுதுன்னா கிட்னி தான். அதிகமாக தண்ணி குடித்தாலும் தப்பு, புரிஞ்சுங்களா? அப்போ அளவுக்கு அதிகமாக தண்ணி குடித்தா என்ன ஆகும், அங்கே ஜீரணிக்கிறதுக்கு கிட்னி தான் நம்மளை சுத்தப்படுத்தி வெளியே அனுப்புறது. அந்த கிட்னி என்ன ஆகும், சீக்கிரம் ஃபெயிலியர் ஆகிடும். அதேமாதிரி தண்ணி இல்லாட்டினாலும் அது ஃபெயிலியர் ஆகிடும். அதனால் அளவுக்கு மீறினா சில பேர் என்ன பண்ணுறாங்க, வாட்டர் டயட்டுன்னு இப்போ ஒரு 3-4 மாதத்துக்கு முன்னால் நினைக்கிறேன். இப்போ நீங்கள் சொன்னீங்க 2-3 நாளைக்கு முன்னால். என்ன அது நான் லாஸ்ட் வீக் தான் பார்த்தேன் நான். அப்படியா? லாஸ்ட் வீக் தான் யாரோ ஒரு பையன் வந்து அந்த மாதிரி குடிச்சு வாட்டர் டயட்டுனால இறந்து போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம இப்போ பேலன்ஸ் டயட்டெல்லாம் பேசுகிறாங்கன்னா இப்போ சும்மாவாக பேசியிருக்காங்க. நம்ம உடம்புக்கு கார்போஹைட்ரேட் தேவை. இல்லை, ஜென்ரலாகவே நம்ம பாடியில் வந்து 60% வந்து வாட்டர் தான். நம்ம உடம்பே வந்து 60% வாட்டர். ஸோ அதனாலேயே வாட்டர் தேவைப்படுது. நம்ம அப்போ அது வாட்டர் இல்லைன்னா என்ன பண்ணும்? நீங்கள் தேவைப்படுற வாட்டர் குடிக்கல, அப்போ என்ன பண்ணும் பாடி? இப்போ நம்ம நினச்சிருப்போம் அது. அப்போ நம்ம சாதாரண ஒரு விஷயம், நம்ம வந்து இன்றைக்கி ரொம்ப டயர்டாக இருப்போம். அப்போ நம்ம வந்து சும்மாவே ஒரு கை வலிக்கும், எதுக்காகன்னு நம்மளுக்கு தெரியும். எந்த வேலையும் செய்யலையே, ஏன் இந்த கையில் ரொம்ப வலிக்குது அப்படின்னு யோசிக்கும் போதோ கண்டிப்பாக அங்கே ஏதாவது ஒரு நம்ம தண்ணி குடிக்காமல் இருந்திருப்போம். இல்லை ரொம்ப சோர்வாக இருக்கா, அப்போ அங்கே தண்ணி இன்றைக்கி நம்ம ரொம்ப கம்மியாக தண்ணி குடிக்கும். ஏன்னா அதை கவனித்தா தான் நம்மளுக்கு தெரியும். இப்போ நமக்கு ஒரு டெசிஷன் மேக்கிங்கே இல்லை, நம்ம வந்து எதுவுமே எல்லாமே கன்ஃபியூசிங்காக இருக்குது அப்படின்னும் போதோ கண்டிப்பாக போய் நீங்கள் ஒரு 2 டம்ளர் தண்ணி குடிச்சிட்டு வந்து உட்காருங்களேன். இப்போ நம்மளால் ஒரு தெளிவாக சிந்திக்க முடியும். ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த டைமில் நம்ம ஆக்சிஜன் பற்றாக்குறை, நான் சொன்னேன் பிளட்லேயும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, பிளட்லேயும் வாட்டர் இருக்குது. அப்போ அங்கே வந்து நம்ம ரவுண்ட் அடிச்சிட்டு இருக்கு பிளட்டு. அப்போ மூளைக்கு போகிற அந்த பிளட்டில் வந்து ஆக்சிஜன் இல்லாமல் இருக்கும் போது அந்த மாதிரி தான் ஏற்படும். டெசிஷன் எடுக்க முடியாது, கன்ஃபியூஷிங்காக இருக்கும். அப்போ தண்ணி குடிச்சிட்டு வந்தோம்னே நம்மளுக்கு இதெல்லாம் இதாக இருக்கும். அதனால தான் நம்ம தண்ணி ரொம்ப முக்கியம் அப்படின்றோம். இப்போது அதே மாதிரி நம்ம டாய்லெட்டை அடைக்கிறதுக்காக லேடிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, வீட்டில் இருந்தே தண்ணி குடிக்காமல் இருப்பாங்க, பாத்ரூமும் வீட்டில் போயிடுவாங்க, வெளியில் எங்கேயுமே போக மாட்டாங்க. நைட்டு வீட்டுக்கு வந்து தான் பாத்ரூம் போவாங்க, தண்ணியும் குடிக்க மாட்டாங்க. அதனால் முக்கியமாக லேடிஸ்க்கு இந்த பிரச்சனைகள் வர்றது. சீக்கிரமாக ஒரு 40 இயர்ஸில் அவங்க வந்து டெத் ஆகுறாங்க அப்படின்னா முக்கியமாக என்ன கெட்ட பழக்கமும் எதுவுமே இல்லை அப்படின்னும் போது இப்போ இவங்களுக்கு இந்த தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. அதனால தான் நம்ம வாட்டர் எப்படி நம்மளுக்கு பேலன்ஸ் டயட் ரொம்ப முக்கியமோ அதே மாதிரி தான் நம்மளுக்கு வாட்டரும் ரொம்ப முக்கியன்றதை தெரிஞ்சுக்கணும். சரி, இப்போ இப்படி நம்ம வந்து ஒரு 2 டம்ளர் 3 டம்ளர் குடிக்கும்போது நம்மளுக்கு ஒரு திருப்தி ஆயிடுது இல்லையா? அப்போ நம்மளுக்கு வந்து தாகம் எடுத்து தான் குடிக்கணுன்ற ஒரு கான்செப்ட் வேறு நம்மளுக்கெல்லாம் இருக்குது இல்லையா? இவ்வளோ தண்ணி குடிக்கணும்னு இருக்குது ஒரு நாளைக்கு, ஆனால் அப்படி இல்லை, தாகம் எடுத்தால் குடிக்கிறோம், அவ்வளோதான். அப்புறம் நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னா மெஷர் பண்ணி பாட்டிலில் அளந்து வச்சுக்கிட்டு
நம்ம இவ்வளோ குடிச்சிருக்கோம் அப்படின்ற அப்போ தான் நம்ம மூளைக்கு சில விஷயங்களை தெரியப்படுத்த முடியும். அப்போ ஏன் அப்படின்னு நான் கண்ணுக்கு முன்னால் அந்த பாட்டில்ஸை ஏன் வைக்கிறோம் அப்படின்னு சொன்னால், நம்மளுடைய 6 சென்சஸில் நம்மளுடைய கண்கள் தான் 50% எடுத்துக்குது. புரிஞ்சுங்களா? அப்போது அதனால தான் நாம் வந்து இது வந்து நிறைய விஷயங்கள் நம்மளை உணர வைக்கிது. அது கண்ணில் பார்த்துட்டு இன்னைக்கு கம்மியாக குடிச்சிருக்கோம், இதை நம்ம செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி. அட்வர்டைஸ்மெண்ட்டெல்லாம் இந்த கான்செப்ட் தான். ஒரு பெரிய பெரிய பேனர்லாம் வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அது நம்ம மூளைக்கு சில விஷயங்களை உணர்த்திட்டே இருக்கும். போய் அந்த ட்ரெஸ்ஸை வாங்கு, போய் இந்த இதை வாங்கு, பேக்கை வாங்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கான்செப்ட் தான். அதனால தான் நம்ம பாட்டில் எடுத்து நம்ம கண்ணுக்கு முன்னால் விசுவலாக வைக்க சொல்லணும். அடுத்தது வந்து ஸ்லீப். இப்போ நீங்கள் வந்து ஒரு நேச்சரே மாற்றி பகலில் தூங்குறீங்க, நைட்டில் வேலை செய்கிறீங்க. இப்போ எல்லாத்துனாலையும் தூங்க முடியுதா? இப்போ சில பேர்த்துக்கு வந்து அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ சில லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் நம்ம செஞ்சுக்கலாம் இல்லைங்களா? இப்போ காலையில் நம்ம போகிறோம், நம்ம சாப்பாட்டு விஷயத்த ஆக்சுவலாக மற்ற நேரம் நம்ம மற்ற டைமில் நம்ம வேலைக்கு போகாத டைமில் சாப்பிட்ற மாதிரியே இப்போ சாப்பிட்ணுன்னு அவசியம் இல்லை. இப்போ காலையில் நம்ம ஃபுல் மீல்ஸ் எடுத்துக்கலாம். ஃபுல் மீல்ஸ் எடுத்துகிட்டு நாம் வந்து ஒரு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் இந்த ஃபோனை 1/2 ஹவருக்கு முன்னால் தொடக்கூடாதுன்றது மாதிரி எடுத்து வச்சிடணும் நம்ம. சரிங்களா? ஏன்னா நம்ம நைட்டில் தான் தூக்கம் வரும், பகலில் நம்ம தூங்கணும் இல்லையா? அந்த டைமில் இதை வச்சுட்டே இருந்தோம்னா மறுபடியும் நம்மளுடைய தூக்கம் கெட்டு போகணும். ஏன்னா அதோடைய வேவ்ஸ் வந்து நம்ம நிறைய மூளையை பாதிப்புக்கு உள்ளாக்குது. அதனால் நம்ம வந்து இதை தள்ளி வச்சுட்டு வீட்டில் என்ன சொல்லிடணும் அப்படின்னு சொன்னால், யார் வந்தாலுமே இல்லைன்னா எல்லாம் கெஸ்ட் வந்தாங்கன்னா பிள்ளைய எழுப்பிட்டே இருப்பாங்க. அப்போ இப்போ இடையில வந்து தூக்கம் போயிடுச்சுன்னா அப்புறம் தூங்க முடியுமா? தூங்கவே முடியாது. அதனால் வீட்டில் சொல்லிடணும், 4 o'clock இல்லை 5 o'clock நான் எந்திரிப்பேம்மா, அப்போ வந்து பார்த்து பேசிக்கிறேம்மா அப்படின்னு. ஏன் தூக்கம் முக்கியம் அப்படின்னு சொன்னால், நம்ம வந்து நீங்கள் வந்து நைட்டு பகல் முழுதும் உங்களால் தூங்க முடியல, சரியாக தூக்கம் இல்லை, 7 hours தூங்கணும், தூக்கம் இல்லை, பாதி அளவு தான் தூங்கியிருக்கீங்க. நீங்கள் வரீங்க, நீங்கள் ஆஃபீஸ் வந்தால் உங்களால் எதையுமே கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. சாதாரண விஷயந்தான் உங்கள் டீம் லீடர் சொல்லியிருப்பார், உங்களுக்கு கோவம் வரும். பக்கத்தில் இருக்கிறவங்க எதாவது சொல்லியிருப்பாங்க, எரிஞ்செறிஞ்சு விழுவீங்க, ஆத்திரம் வரும் உங்களுக்கு காரணமே இல்லாமல். கொஞ்சம் நேரம் கழித்து உங்களால் அதை புரிஞ்சுக்க முடியும். ஆனால் அந்த டைமில் அந்த ஸ்பாட்டில் வந்து இந்த மாதிரியெல்லாம் வரும். நம்ம டெசிஷன் மேக்கிங் இருக்காது, திங்கிங்கே ரொம்ப வந்து தாட்ஸ் எல்லாம் வேறு மாதிரி போயிட்டுருக்கோம். தூக்கம் வந்து அவ்வளோ முக்கியம் நம்ம லைஃப்பில். எப்படி நம்ம பேலன்ஸ் டயட் எவ்வளோ முக்கியமோ, வாட்டர் எவ்வளோ முக்கியமோ, அதே போல் தூக்கமும் நம்மளுக்கு அவ்வளோ முக்கியம். ஏன்னா தொடர்ந்து வந்து இந்த மாதிரி தூக்கத்தை ஸ்கிப் பண்ணுறவங்களுடைய அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு ஸ்டடி என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், அவங்க வந்து சைக்காட்ரிக் பிரச்சனைக்கு உள்ளாவாங்க. அப்புறம் அதே போல் ஒபிசிட்டி அவங்களுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க, இந்த மாதிரி தூக்கத்தை ஸ்கிப் பண்ணுறவங்களுக்கு அப்படின்னு. அதனால் தூக்கம் அப்படின்றது ரொம்ப மஸ்ட் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். நம்ம எப்படி சாப்பிட்டா அந்த டைமில் ஒரு டீயோ ஒரு காஃபியோ அந்த மாதிரி ஐட்டம் எதுவுமே, அந்த ட்ரிங்க்ஸ் எல்லாம் எதுவுமே குடிக்காமல் பார்த்துக்கணும். சாப்பிட்டா நம்ம எப்பயும் போல் நம்மளுடைய உணவை நல்லா ஃபுட்டை சாப்பிட்டுட்டு தூங்குனிங்கன்னா உங்களுக்கு நல்லா தூக்கம் வந்துடும். அதேமாதிரி நம்மளுடைய பெட்ரூமை ரொம்ப டார்க்காக வச்சுக்கணும். நம்ம டார்க்காக வச்சுக்கணும். அந்த ஸ்க்ரீன்ஸ் எல்லாம் ரொம்ப டார்க்காக வச்சுக்கணும். பெட்ரூம் லேம்பெல்லாம் கூட இல்லாமல் இருக்கணும். இல்லாமல் இருந்துட்டு நீங்கள் நிம்மதியாக. ஏன்னா இருட்டில் தான் வந்து உங்களுக்கு தூக்கத்திற்கான அந்த ஹார்மோன் மெலட்டோனின்னு சொல்லிட்டு ஒரு ஹார்மோன் வந்து சுரக்கும். ஸோ அதனால் நம்ம அந்த மூளையை ஏமாத்துறோம். இப்போ இருட்டு தான், நீ வந்து அந்த ஹார்மோனை சுரந்துரு அப்படின்னு சொல்லிட்டு ஏமாத்துறதுக்காக நம்ம அந்த இருட்டு ஒரு சூழலை வந்து ஏற்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு அந்த தூக்கத்தை வந்து கொண்டு வர முடியும். கொஞ்ச நாளைக்கு நம்ம கஷ்டம். ஏன்னா அந்த சேஞ்ச் ஓவர் பண்ணும்போது இப்போ வந்து இங்கேருந்து இப்போ இந்தியாவிலேருந்து ஃபாரின் போகிறவங்களுக்கும் அப்படி தானே இருக்கும். கொஞ்ச நாளைக்கு அந்த அடாப்ட் ஆகிறதுக்கு அது மாதிரி தான் உங்களுக்கும் அந்த சேஞ்ச் ஓவர் வந்து கொஞ்ச நாளைக்கு இதாக இருக்கும். அப்புறம் உங்களுக்கு பழகிடும். அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸசைஸ். ஸோ எக்ஸசைஸ் இம்பார்ட்டண்ட்டா? ஆனால் எத்தனை பேர் செய்கிறோம்? என்ன நினைப்பாங்க ஜென்ரலாக வந்துட்டு, நான் எல்லாம் ஒல்லியாக தான் இருக்கேன், எனக்கு எக்ஸசைஸ் தேவையில்லை, நான் அவெல்லாம் இப்படி இருக்கேன் அதனால் எனக்கு எக்ஸசைஸ், நான் அளவாக சாப்பிட்டுக்குவேன் அதனால் எக்ஸசைஸ் இல்லை. எக்ஸசைஸுக்கும் உடலுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. பட் நம்மளுடைய பாடியோடைய ஒரு மசில்ஸு ஒரு செல்ஸும் ஆக்டிவாக இருக்கணும்னாக்கா அதுக்காக தான் நம்ம எக்ஸசைஸ் பண்ணுறோம். ஏன்னா அப்படியே ஐடியலாக இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நீங்கள் உட்காந்துட்டே இருக்கீங்க, அப்போது இந்த இடுப்புக்கு கீழே பிளட் மூமெண்ட் எப்படி இருக்குது?
அது கொஞ்சம் தடைப்பட்டு தானே இருக்குது. அப்போ அந்த ஃப்ளோவை நீங்கள் எப்படி இன்க்ரீஸ் பண்ண முடியும்? ஏதோ அந்த நாளில் கொஞ்ச நேரமாவது ஏதாவது ஒரு எக்ஸசைஸ் பண்ணலாம். ஏன்னா நீங்கள் உங்களுடைய நடை எல்லாமே குறைவு தான் இல்லையா? நீங்கள் வந்து வண்டியில் வந்துடுவீங்க, இங்கே உள்ளே வரதும் ரொம்ப நடந்து போக மாட்டீங்க, உட்காந்திங்கன்னா உட்காந்த இடத்துல ஒர்க் பண்ணுறீங்க, உங்கள் ஒர்க் ஸ்டைலும் அந்த மாதிரி இருக்குது. அப்படி இருக்கும்போது நமக்கு எக்ஸசைஸ் வந்து நம்மளுடைய ஃபுல் பாடி மசில்ஸ் வந்து கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கிறதுக்காக தேவைப்படுது. அதனால் நம்ம எக்ஸசைஸ்ன்றது வந்து கம்பல்சரியாக ஒரு 1/2 அன் ஹவர் ஆகுது, டெய்லி ஒரு 1/2 அன் ஹவர் ஆகுது ஏதாவது ஒரு டைமை நமக்காகன்றது தான். நம்ம வந்து ஏர்ன் பண்ணுறதுலேருந்து எல்லாமே எதுக்காக? நாம் ஹெல்த்தியாக இருக்கணுன்றதுக்காக. ஸோ அப்போ அந்த ஹெல்த்தியாக நம்ம இருக்கணும் அப்படின்னாக்கா, இப்போ அந்த ஹார்ட் ஆக்டிவிட்டிலேருந்து, இப்போ சொன்னாங்க இல்லையா, கிட்னி ஆக்டிவிட்டிலேருந்து, ஒரு கட் ஆக்டிவிட்டிலேருந்து எல்லாமே ஆக்டிவாக இருக்கணும்னா உங்கள் மசில்ஸை வந்து நீங்கள் பயன்படுத்திகிட்டே இருக்கணும் அப்படின்றது தான். நம்ம செல்ஸ் வந்து ஆக்டிவாக இருக்கணும். செல்ஸ் ஆக்டிவாக இருக்கிறதுக்கு நம்ம வந்து எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்றது. அதே மாதிரி நம்ம இந்த ஹாப்பி ஹார்மோன்ஸு, டோப்பமைன் அப்படின்னு சொல்லப்படுற மோட்டிவேஷன் ஹார்மோனு, இந்த மாதிரி பல ஹார்மோன்ஸ் வந்து நல்ல குட் ஹார்மோன்ஸ் வந்து சுரக்கிறதும் வந்து நம்ம எக்ஸசைஸ் பண்ணும் பொழுது தான். ஸோ அதனால் வந்து அதோடைய ஆக்டிவ்னஸ் நிறையா இருக்கிறது அது மாதிரி பண்ணும்போது தான். அப்போ நம்ம ஏதாவது ஒரு விதத்தில் அந்த எக்ஸசைஸை உள்ளே கொண்டு வந்துக்கணும். நம்ம ஜென்ரலாக என்ன பண்ணுவோம், நான் இந்த ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு யார் வாக்கிங் போகிறது? நமக்கு எக்ஸசைஸ்னோன்னா வாக்கிங் தான் யோசனை வரும். ஸோ அப்போ நான் இதுக்காக ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுவோம், நான் நைட் ட்ரெஸ்ஸில் போய் படுத்துருவோம், அப்புறம் எந்திரிச்சு நாங்கள் பாட்டு கிளம்பி வந்துடுறோம். 4 மணிக்கு யாராவது வாக்கிங் போவாங்களா? சாயந்தரம் 4 மணிக்கு போனவொன்னே இப்படி வாக்கிங் போகிறது. ஸோ இப்படி 1008 காரணம் நமக்கு ரீசன்ஸ் எப்பயுமே கிடைக்கும் இல்லையா? ஸோ இப்படி 1008 காரணம் நம்ம சொல்லலாம். பட் நம்ம ஹெல்த்தை நம்ம யோசிச்சோன்னா நீங்கள் வீட்டிலே கூட ஒரு 1/2 அன் ஹவர் எக்ஸசைஸ் பண்ண முடியும். சரி, எதுவுமே என்னால் பண்ண முடியலைங்க ஃப்ரீயாக எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிச்சிங்களோ, ஒரு 1/2 அன் ஹவர் ஒரு குத்தாட்ட பாட்டு இருக்குல்ல, ஒரு 2 பாட்டை போட்டு நீங்கள் வந்து ஒரு டான்ஸ் ஆடினீங்கன்னா கூட தட் கிவ்ஸ் எக்ஸசைசஸ். இப்போ ஜும்பா டான்ஸ்னு என்னத்தை சொல்லித்தராங்க? அதுதானே டான்ஸ் தான் நாங்கள் போய் ஆடுறாங்க. அதை வீட்லேயே ஆடிட்டு போங்க. ஒரு கதவை சாத்திட்டு ஒரு 1/2 அன் ஹவர் நீங்கள் ஆடுங்க. ஸ்வெட் ஆகணும், அவ்வளோதான். நல்லா வந்து ஒரு பாடி இது பிளட் மூமெண்ட்டு கீழேருந்து மேலே, மேலேருந்து கீழேன்னு போகணும், அவ்வளோதான். அதுதான் எக்ஸசைஸ் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்த வாழ்க்கையில் கொண்டு வந்துக்கோங்க.